நிறைய நேரங்களில் புனித தலம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த புனித தலத்துக்குள்ளே இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளாக இருக்கும். இதை பராமரிப்பதற்காக இப்போ ஹிந்து சமயமாக எடுத்தால் அறநிலைத்துறை அப்படின்னு இருக்குது. இதே இது இஸ்லாமியர்கள் இல்லாட்டி கிறிஸ்தவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனி சபைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் இருந்து கிளம்பி போகிறவங்க இல்லாட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எதை செய்யக்கூடாதுங்கிறோமோ அதை செஞ்சு பார்ப்பாங்க. கல்வெட்டுகள் இருக்குது, இங்கே எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஐ லவ் யூ டேஷ் டேஷ் டேஷ், ஐ லவ் யூ டேஷ் டேஷ் டேஷ், இவளுக்கு என்னை பிடித்திருக்கிறது டேஷ் டேஷ் டேஷ், இப்படிலாம் சொல்லி கிறுக்கி வச்சுட்டு போவானு சில கிறுக்கனுங்களும் சில கிறுக்கிகளும். ஸோ இந்த கிறுக்கிகள் செய்கிறது அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாத நிலைமையில தான் நம்ம குழந்தைகளை வளர்த்து வருகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது கல்வெட்டு, அது ஆதி காலத்தினுடையது, அது வரலாற்றை பேசக்கூடிய உண்மை. இதில் நீங்கள் ஒரு பெயிண்டை வச்சோ இல்லாட்டி கரித்துண்டை வச்சோ எழுதிட்டு போகிறது நாளடைவில் நம்முடைய வரலாற்றை நாமே சிதைப்பதற்கு சமம் அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லி வளருங்கள். ஏன்னா காதலை கிறுக்குவதற்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இங்கெல்லாம் கிறுக்கிட்டு எதா வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கல்வெட்டில் வந்து கிறுக்கிற வேலையை மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கோவில்களை நம்ம பார்க்கும்போது என்னையா இப்படி செஞ்சு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கல்வெட்டை அவன் ஒரு கல்லை வச்சு அப்படியே குத்தி 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 அவனுடைய பெயரை வச்சு அடிச்சிருப்பான் பாருங்க. கீழே என்ன எழுதியிருக்காங்க, அரசர்கள் என்ன எழுதியிருக்காங்க, அங்கே வேலை செய்தவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அழிந்து இவனுக்கு அடித்தது தான் அங்கே பெருசாக இருக்கும். WWE ஐ ஆம் த ராக் ஸ்டார் அப்படிலாம் சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கல்லை போட்டு அடித்து கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அழிக்கக்கூடிய அந்த செயலும் ஈடுபடக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இப்போ அதை விட ரொம்ப கேவலமாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரீல்ஸ் மோகங்கள். புனித தலம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய இடத்துக்கு போய் நான் குளிக்கிறேன், நான் கால் கழுவுறேன், நான் ஓடுறேன், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிற, டான்ஸ் ஆடுறேன், அதுவும் குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது. இது இங்கே மட்டும் நடக்கலையாங்க, உலகம் எங்கும் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். துருக்கி கேசலில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அங்கே டான்ஸ் ஆடக்கூடாதுப்பா, ஒரு கம்பு மட்டும் இருந்திருக்கு, அந்த கம்பில் பிடிச்சி ஒரு டான்ஸ் ஆடுவாங்களே, அந்த டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி அந்த டான்ஸ் ஆடி இருக்கிறதுனால அவங்களுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நம்ம ஊரில் இன்ஃப்ளூயன்சர்லாம் தப்பு செஞ்சாங்கன்னா அதை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க. துருக்கி கேஸில் போய் தப்பு செஞ்சால் காப்பாற்றப்படுவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். தீபாவளி வரப்போகுது, பட்டாசு நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பட்டாசு உங்களுக்குலாம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான லிங்க் ஒரு நம்பர் மட்டும் தரேன், பார்த்துக்கோங்க. நல்ல பசங்க, கடந்த 2 வருஷங்களாக அவங்க கூட தான் நம்ம அந்த பட்டாசு என் வீட்டுக்கு வாங்குறதா இருக்கட்டும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்ககிட்ட வாங்கியிருக்காங்க. இதுவரையிலும் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது வரவே இல்லை. அவங்களுக்கான நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். பட்டாசுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோவாக வந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க. வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் சர்வாதிகாரியாக நடந்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வாஷிங்டனை சார்ந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. வாஷிங்டன் டிசியை நான் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் இல்லாத ஒரு இடமாக மாற்றப் போகிறேன், உடனடியாக அவங்களெல்லாம் அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். இது எல்லாம் மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுக்கு நிறைய பேர் எச்சரிக்கை கொடுத்து அந்த மனுஷன் திருந்துற மாதிரியான எந்த அறிகுறியும் நமக்கு தெரியலை. இந்த நேரத்தில் வாஷிங்டனில் யார் யார் மேலே மர்டர் கேஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடணும், டெத்து பெனால்ட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். என்னையா இது, மர்டர் கேஸ் இருக்கிறவனெல்லாம் மரண தண்டனை கொடுக்கறது சவுதி அரேபியாவினுடைய வழக்கம் தானே, அதெல்லாம் இங்கே வரவே கூடாது, யாருமே அப்படி டெத்து பெனால்ட்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நாடுகளும் மரண தண்டனையை குறைத்து வருகிறார்கள். ட்ரம்ப் அவர்கள் என்ன வாஷிங்டனை மட்டும் குறிவைத்து டெத்து பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய சூட்சமும் இன்று வரை புரியவில்லை. வாஷிங்டனில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ், ஐயா ட்ரம்ப் அவர்கள் என்னதான் சொல்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து தெளிந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் ஒரு லைக்கை போட்டு அதில் ஒரு கமெண்ட்டை போடுவேன் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன். சிரியாவினுடைய கேபிட்டல் டமாஸ்கஸ் பக்கமாக இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் ஒரு கோர தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸை இஸ்ரேல் ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருடங்களா 1967 இருந்து 1967 கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட கோலன் ஹைட்ஸ்லையும் அதே மாதிரி டமாஸ்கஸ்லையும் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இப்படி இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலில் 6க்கும் அதிகமான சிரிய இராணுவ வீரர்கள் இறந்திருக்கலாம் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ சிரியாலையும் இப்போது இஸ்ரேலினுடைய தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. சிரியாவினுடைய ஒரு பகுதி, இந்த கோலன் ஹைட்ஸ்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இஸ்ரேலினுடைய 3rd டெம்பிள், அப்படி இல்லைனா பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராமிஸ் லேண்டுன்னு சொல்கிறோம்ல, கிரேட்டர் இஸ்ரேல், அதனுடைய ஒரு பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட நெடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் தான் சிரியாலெலாம் அட்டாக் நடத்துகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே இஸ்ரேலை அழிப்பதற்கு அங்கிருந்து ஆட்கள் வருகிறார்களா அப்படிங்கிறத காலம் நமக்கு பதிலாக சொல்லட்டும். போலந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு குட்டி டீல். பொதுவாக போலந்துக்கு அமெரிக்கா உதவி செய்யலைனா எப்படி? ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு பெரிய அளவில் ஆதரவை போலந்து தான் கொடுத்தாங்க.
போலந்து வழியாக தான் ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸை உக்ரைனுக்கு தேவையான நிறைய ஆயுதங்களாக இருக்கட்டும் எல்லாமே அது வழியாக தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே போலந்து விவசாயிகள் உக்ரைனுடைய விவசாய பொருட்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், இப்படிலாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா போலந்து விவசாயிகள் நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருளை யாரும் வாங்க மாட்டுக்காங்க, விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய உக்ரைனுடைய பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. போலந்து நாடு தழுவி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் போலந்து உக்ரைனுக்கு உதவி செய்கிறத பாதியாக கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே அதன் பிறகு உருவானது. இப்போ போலந்துக்கு அமெரிக்கா உதவி செய்ய போகிறாங்க. அதுவும் அவங்களுடைய F-35 விமானம், அதை பாதுகாப்பதற்கான சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அதனுடைய மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கான ஒரு $1.85 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ இந்த கான்ட்ராக்டர் என்ஜினியரிங் போல்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டீலாக பார்க்கப்படுகிறது போலந்து மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில். அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OpenAI மேலே சில நபர்கள் கேஸ் போடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு பெற்றோர் போட்ட வழக்கு அப்படிங்கிறது எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மகன் அவனுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான். சின்ன வயசு தான், 19-18 வயசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நாளிதழ்களில் 14 வயசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த பையன் நம்மள மாதிரியே ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கும்ல, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதை போய் டச் பண்ணி பார்க்கணும், அதை போய் நோண்டி பார்க்கணும், OpenAI, ChatGPT. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ப்ராம்ப்ட்லாம் போட்டு ஏகப்பட்ட செய்திகளை படிச்சிருக்கான், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை விரக்தியாக இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி வாழ்க்கை விரக்தியாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் OpenAI சின்னதாக சஜஷன்ஸ் கொடுத்துருச்சு. அந்த சஜஷனையே பிடிச்சிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு அவனுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். ஸோ என்னுடைய மகன் இறப்புக்கு இதுதான் காரணம், இந்த OpenAI நிறுவனம் தான் காரணம், இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுக்க போகுது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அந்த பையனுடைய பேரண்ட்ஸ். இங்கே நம்ம ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம மறுக்கவே முடியாது. சின்னதாக அப்பா அம்மா திட்டுனா கூட எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேணாம், நான் ஏன்டா இந்த வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். தே ஆர் நாட் ஸ்ட்ராங் எனஃப், தே ஆர் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் சிந்திப்பாங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காத ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அம்மா எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், கூகுள் பேயில் அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்கிற நிறைய குழந்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். கடைக்கு வருவாங்க, ஒரு பொருள் பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க, சம்பாதிக்கிற பணம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஃபோன் எடுப்பாங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூப்பிடுவாங்க, இந்த கடையில் நிற்கிறேன், இந்த பொருளை வாங்கியிருக்கேன், இந்த QR கோடை அனுப்பியிருக்கேன், அனுப்பி விட்டுருங்க, நான் பொருளை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இங்கே நாம் செய்கிறது பெரிய தவறு. இந்த மாதிரியான குழந்தைகள் நாளடைவில் அவங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்ப்பார்கள் அப்படிங்கிறத விட அவங்க வளரும் போதே பெரிய அளவில் சமுதாயத்துக்கும் அவங்களுக்கும் இடையே பெரிய ஒரு இடைவெளி அப்படிங்கிறது வந்துடும். நாளடைவில் ஜாப்லாம் சொல்லவே வேணாம், 2K கிட்ஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த ஜாப் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய லவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவ் அது இல்லை, அந்த பாண்ட் இல்லைங்கிறாங்க. ஒரு ஜாப் கொடுக்குறவங்க, ஒரு கம்பெனி ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு பர்சனால், இப்போ நான் போய் ஒரு ஜாபுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அந்த கம்பெனிக்கு எப்போ லாபம் கிடைக்கும் தெரியுமா, ஆஃப்டர் 1 or 2 இயர்ஸ்க்கு பிறகு தான். வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் உடனடியாக கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்னை ஒரு ஜாபுக்கு எடுக்கிறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு தான் என்னால் அந்த கம்பெனிக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஏன்? ஏன்னா நமக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நமக்கான கம்ப்யூட்டர் கொடுக்கணும், நமக்கான அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கணும், லீவு கொடுக்கணும், நமக்கான நிறைய அலவன்சஸ் இருக்குது. இது எல்லாமே கொடுத்து அந்த கம்பெனி நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை நம்ம போய் படிக்கணும், அந்த ப்ராஜெக்டில் போய் அடுத்ததான் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நம்ம வேலை செஞ்சு அந்த ப்ராஜெக்ட் வழியாக இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம 2 பேரை செய்ய வச்சுருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் இப்போ தான் ஃப்ரெஷராக இருப்பாங்க. அப்போ இப்படிலாம் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு ஒட்டாத ஒரு நிலைமையில் பல சமுதாய மக்களை, குழந்தைகளை, மாணவர்களை நம்ம வளர்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வேண்டுகோள் தான். ஏன்னா OpenAI சொன்னதுக்கே வாழ்க்கையை முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுடைய மென்டாலிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். நிறைய குழந்தைகள் மொபைல் தரல, எங்கள் அம்மா திட்டாங்க, மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டாங்க, நெட் ஆஃப் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டிலேயே டிவி கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அம்மா படிக்கும்போதும் அப்படி தான், டிவியே இருக்காது. நம்ம அப்பா அம்மா படிக்கும்போதுலாம் வீட்டுக்கு ஒரு டிவி இருக்காது. நாங்களாம் படிக்கும்போது வீட்டுக்கு ஒரு டிவி இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி சன் டைரக்ட்லாம் இல்லை, கேபிள் கனெக்ஷன் தான், இல்லாட்டி ஆண்டனா வச்சுருப்பாங்க அந்த காலகட்டம். அப்போ கொஞ்சம் வீட்டுகளில் ஆண்டனா இருந்துச்சு, அதன் பிறகு கேபிளாக மாறுது. கேபிளை துண்டிச்சிருவாங்க. 10வது வகுப்புலாம் நம்ம படிக்க போகிறோன்னா 1 வருஷத்துக்கு அங்கே யாருமே பார்க்க வேண்டாம் டிவியை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். பட் இப்போ எல்லாரும் தான் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுனால அதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இல்லை நம்ம சொசைட்டி இப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்த்து வருகிறது, சூதானமாக பார்த்துக்கோங்க.
அடுத்தா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கிரிட்டிசிசம் பண்ணாங்க, குறிப்பாக அவங்களுடைய ஸ்டார்ஷிப்பை பார்த்து தான். இப்போ இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு, என்னடா இது இவனு தோத்துட்டானுங்க அவ்வளோதான், இனிமேல் ஸ்பேஸ் எக்ஸால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நேற்று காலதாமதமானது அப்படிங்கிற ஒரு செய்தி உங்ககிட்ட சொன்னேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக விண்ணில் ஏவப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறத எலன் மஸ்க் அவர்கள் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி இன்று செய்து காண்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக தெய்வ குழந்தை பில்கேட்ஸ் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பார்த்து கொள்ளப் போகிறார்கள், பார்த்து பேசிக்கொள்ளப் போகிறார்கள், பேசி முடிவெடுக்கப் போகிறார்கள். முடிவெடுத்த பிறகு அதை செயல்முறைப்படுத்தப் போகிறார்கள். செயல்முறைப்படுத்திய பிறகு அதை என்னமோ செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதற்காக பார்க்க போகிறாங்க, பேச போகிறாங்க, செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டால், குளோபலாக இருக்கக்கூடிய ஹெல்த் கிரைசிஸ் அப்படிங்கிறதும் ஹெல்த் ரிசர்ச், பெரிய அளவில் குளோபல் ஹெல்த்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஏகப்பட்ட தடுப்பூசியாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் தெய்வ குழந்தையும் ட்ரம்ப் அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூதர்களுக்கு எதிராக, குறிப்பாக யூத மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியும், அது ஈரானுடைய அம்பாசிடர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி, ஈரானுடைய அம்பாசிடர்ஸை நாங்கள் நாடு கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா சொன்னாங்க. அதற்கு ஈரான் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அந்த எதிர்ப்புக்கு இப்போது ஆஸ்திரேலியா எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. இல்லை யூத வெறுப்பை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் குறிப்பாக ஈரானுடைய அம்பாசிடர்ஸ் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஆஸ்திரேலியா மறுபடியும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. IAEA அமைப்பினுடைய தலைவருக்கு இப்போது எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏகப்பட்ட கொலை மிரட்டல் அப்படிங்கிறது வந்த வண்ணம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்து, வியட்நாம்லையும் ஹெவி ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான்லையும் அதே மாதிரி ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. இந்தியா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க, நான் அந்த எச்சரிக்கை பாகிஸ்தான் கேட்பதாக இல்லை. கிட்டத்தட்ட 15,000 20,000க்கும் அதிகமான மனிதர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவிலும் இதே மாதிரி ஃப்ளட் வந்து புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு 30க்கும் அதிகமான நபர்கள் இதுவரையிலும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் காசால சாப்பாடு கொடுக்கிறதுக்கு துருக்கியினுடைய எய்டு குரூப், ரெட் கிராஸ் ஆகிருக்கட்டும், ரெட் கிரசண்ட் ஆகிருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே பல மில்லியன் கணக்கான சாப்பாடு பொட்டணங்களை இப்போதும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும், பெண்களுக்கும் கொடுத்து வருகிறோம். அதுலேருந்து துருக்கி எப்போதுமே பின்வாங்காது அப்படிங்கிற தகவலையும், இஸ்ரேல் காசா பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும், அதை தீர்த்து வைப்பதற்கு உலக நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலையும் உயர்த்தியிருக்கிறார்கள். ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்குமா? இன்னும் நிறைய செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்வதற்கும், அதை தெரிந்து கொண்ட செய்திகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்வதற்கும் நம்ம சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம். நான் முதலே சொன்ன மாதிரி வெடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஏன்னா ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடியே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க தீபாவளிக்கு. ஸோ நீங்கள் இப்போவே என்கொயர் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளுங்கள். கீழே அதற்கான கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.